ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 116. சித்திரக்கூடத்துல இருக்கும் ஆசிரமங்கள்ல உள்ள தபஸ்விகள் அங்கே ராமன் இருந்ததால கவலை இல்லாம எல்லாரும் இருந்தா. பரதன் அயோத்திக்கு திரும்பி போனப்புறம் தங்களுடைய ஆசிரமங்களை விட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவள்லாம் நினைக்கிறதையும், எதையோ கண்டு அவள்லாம் பயப்படுறதையும் அவளுடைய வார்த்தைகளாலும் ஜாடைகளாலும் ராமன் கொஞ்சம் ஏதோ புரிஞ்சுக்கிறார். ஜாடையா ராமனை காட்டி தங்களுக்குள்ள அவ ரகசியமா ஏதோ பேசிக்கிறா. ராமன்கிட்ட ஏதோ சந்தேகப்படுற மாதிரி ராமனுக்கு தோன்றது. அந்த காரணத்தை ராமன் தெரிஞ்சுக்க முடியாம ரிஷிகளின் தலைவர்கிட்ட போய் வணங்கி, சுவாமி, இங்க இருக்கும் தபஸ்விகள் என்னிடத்தில் இதுவரைக்கும் இருந்தது போல இப்ப இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? என் நடத்தையில ஏதாவது மாறுதல் இருக்கா? அல்லது லக்ஷ்மணா ஜாக்கிரதையா ஏதானு செஞ்சுட்டானா? இல்லைன்னா சீதை எனக்கு பணிவிடை செய்யறதுல கவனத்தை வச்சு உங்களுக்கு பணிவிடை செய்யறதுல ஸ்திரீகளுக்கு தகாத விதமாக ஏதானும் நடந்து விட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு அந்த ரிஷிகளுடைய தலைவர், அவர் ரொம்ப வயசானவர். அந்த வயசு ஆன காரணத்தினால அந்த தபசு வேற அதனுடைய சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப இழைச்சு வீக்கா இருக்கார். பலகீனத்தால அங்கங்கள்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருக்கு. சகல பிராணிகளிடத்திலும் கருணை பொருந்திய அந்த ராமனை பார்த்து, எப்போதும் பிறருக்கு க்ஷேமத்தை செய்யறதே சீதையனுடைய சுபாவம், அதுல அவளுக்கு விசேஷ பிரீத்தி உண்டு. ஜனக மகாராஜாவின் புத்திரி சாதுக்களுடைய ஆச்சாரத்திலிருந்து எப்பொழுதாவது தவறுவாளா? மேலும் தபஸ்விகளிடத்தில் அபச்சாரத்துக்கு இடம்தான் கொடுப்பாளா? இங்கே இருக்கும் தபஸ்விகள் ராட்சசர்கள் உனக்கு ஏதானும் தொல்லை தருவாளோ அப்படின்னு பயப்படுறா. அதனால தான் ஒத்தர்கொத்தர் கவலையோட பேசிக்கிறா. இங்கே பக்கத்துல ஜனஸ்தானம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுல கரண் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் ராவணேஸ்வரனுடைய தம்பி. ரொம்ப கர்வம் உடையவன், பல யுத்தங்கள்ல எல்லாம் ஜெயிச்சவன். இரக்கங்கிறதே அவங்கிட்ட கிடையாது. மனுஷால கொன்னு திங்குறவன், ரொம்ப கொழுப்பு உடையவன், மகா பாவி. அவனுக்கு உங்ககிட்ட எல்லையற்ற துவேஷம் இருக்கு. ராமன் கிட்ட கரனுக்கு எதுக்காக துவேஷம் வரணும்? இது வரைக்கும் அவ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க கூட இல்லை. சூர்பனகையை ராமன் அங்கஹீனம் பண்ணினத்த காரணமா வச்சு கரண் ராமனோட யுத்தத்துக்கு வந்தான் அப்படின்னும், ராட்சச நாசத்துக்கு அதுதான் காரணம் அப்படின்னும் ஜென்ரலா எல்லாரும் சொல்றா. ஆனா ராமன் அவளுக்கு எந்த ஒரு கெடுதியுமே பண்ணல. அவளுக்கு இயற்கையாவே ராமன் கிட்டக்க துவேஷம் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியறது. முன்ன தாடக, சுபாகு, மாரிசன் இவாளெல்லாம் ராமன் கொன்னார் இல்லையா, அது கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா ராமனுடைய அவதார காரியத்தை ராட்சசர்கள்லாம் தெரிஞ்சுண்டு அதனால கூட ராமன் கிட்ட அவளுக்கு துவேஷம் வந்திருக்கலாம். நீ இந்த ஆசிரமத்துல இருக்கும் வரைக்கும் ராட்சசர்கள் வந்து தபஸ்விகளை உபதிரம் பண்ணுவா. பயங்கர குரூர பல ரூபங்களை எடுத்துண்டு விகாரமான தேகத்தாலும் பார்வைகளாலும் தபஸ்விகளை பயமுறுத்துறா. அசுபமும் அசுத்தமான வஸ்துக்களை தபஸ்வி மேல விட்டு எரியறா. சிலரை திடீர்னு கொன்னுடுறா. சில சமயங்கள்ல ஆசிரமங்கள்ல ஒத்துருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து அங்கே இருக்கிற தபஸ்விகளை எல்லாம் நாசம் பண்றா. ஹோம காலத்துல யாக பாத்திரங்களை தூக்கி எறியறா. ஹோமாக்னிகள்ல ஜலத்தை கொட்டி அணைக்கிறா. மந்திர ஜலம் நிறைந்த கடங்களை எல்லாம் உடைக்கிறா. அதனால இந்த தேசத்தை விட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரிஷிகள் இப்ப என்ன நிர்பந்தம் பண்றா. இங்குள்ள தபஸ்விகளுக்கு அந்த துஷ்டர்களால சரீர உபதிரவம் வரத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் இந்த ஆசிரமத்தை விட்டு போகணும். இங்கே பக்கத்துல ஒரு ஆசிரமம் ரொம்ப நாளா இருக்கு. அங்கே சுத்த ஜலம், பழம், கிழங்கு, தபஸ்விகளுக்கு வேண்டிய எல்லாமே குறைவில்லாம கிடைக்கும். அங்கே போகலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கரண் உன்னை உபதிரவிப்பதற்கு முன்பு நீயும் இஷ்டம் இருந்தா எங்களோட கிளம்பிடலாம். சாதுவும் சமர்த்தனமாக இருந்தாலும் கூட உன் பத்தினியோட நீ இங்கே இருக்கிறதுனால எந்த நேரமும் உனக்கு அபாயமும் வரலாம். அதனால நீ இங்கே வசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகளுடைய தலைவர் சொல்றார். இப்படி சரியான காரணங்களை சொல்லி வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற அந்த ரிஷியை ராமன், நான் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை நான் எல்லா விதத்திலையும் காப்பாத்துறேன் அப்படின்னு எத்தனையோ சொல்றார். இருந்தாலும் அவளை நிறுத்த முடியல. அவள்லாம் ராமனை சமாதானம் பண்ணி உபச்சாரம் பண்ணி அவர்களிடத்துல சொல்லிண்டு
அந்த ஆசிரமத்திலிருந்து வேற இடத்துக்கு போயிடுறா. ராமன் அவளை கொஞ்ச தூரம் வரைக்கும் தொடர்ந்து போறார். அவர்கள் ராமனுக்கு சில விஷயங்களை எல்லாம் சொல்லி திரும்பி போங்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறா. ராமன் பிறகு தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துட்டார். அவர் மகரிஷிகளினுடைய ஆச்சாரத்தை உடையவர். அங்கிருந்த ரிஷிகள் அவருடைய சேர்க்கையால் பல உத்தம குணங்களை அடைந்து அவரை விட்டு பிரியாமல் இருந்தா. அதனால அவர்கள் அந்த ஆசிரமத்தை விட்டு போனாலும் கூட ராமன் அவர்களிடத்தில் வைத்த அந்த அன்பால ஒரு நிமிஷமாவது அதை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 116வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 117வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.